மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டிய விவகாரத்தில் பொதுமக்களின் கருத்தை கேட்கலாம். மாநிலங்களுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக முதல்வர் குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான் சார். மத்திய அரசாங்கம் நிதி உதவி கொடுத்தா தானே மாநில அரசு செய்ய முடியும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு சரியான முறையில இன்ன வரைக்கும் பணம் போடல சார். ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க எல்லாம் 100 நாள் அந்த காசை வச்சுதான் இந்த தீபாவளிக்குலாம் நாங்க ஏதோ செலவு பண்ணலாம்னு நினைச்சோம். அதுவும் முடியாத சூழ்நிலைகள்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சமக்ர சிக்ஷா திட்டத்துல நமக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை அவங்க நமக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான பங்கு மானியம் இது எல்லாமே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடிகள் நிறுத்தப்பட்டிருக்கு. அது வரலன்னா தமிழ்நாடு நிதி நிர்வாக சிக்கல்கள்ல சிக்கிக்கும். தமிழ்நாடு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல மகாராஷ்டிரத்துக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கிற ஒரு ஸ்டேட். அப்போ நமக்கான கான்ட்ரிபியூஷன் 50% மொத்த வரி பகிர்வுல நம்ம கேட்குறோம். ஆனால் அவங்க 32% தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. இது நம்மளோட வளர்ச்சியை பாதிக்கும். பின்தங்கிய மாநிலங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வர வேண்டிய பங்கும் சரியாக வந்தால்தான் உலக அரங்கில் இந்தியா தலைநிமிர்ந்து நிற்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இந்த ஒன்றியத்தை கைத்தூக்கி விட முடியும். இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல தமிழ்நாடு கிட்டத்தட்ட 9% பங்களிக்குது. ஆனால் நம்ம 15வது நிதிக்குழுவில் நமக்கு என்ன பங்கு, அதாவது வரிகளில் பங்கு நமக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னா அந்த 4% தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதுவே நமக்கு முழுமையாக தரப்படலை அப்படின்னா நம்மளுடைய இலக்கு அடைகிறது ரொம்ப சிரமம். அதனால் மத்திய அரசு பாகுபாடு காட்டுதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பின்தங்கிய மாநிலத்துக்கு மற்ற மாநிலங்கள் கண்டிப்பாக உதவி செய்யணும், ஆனால் அதில் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்றது தான் என்னுடைய. மத்திய அரசோட இணக்கமாக நம்ம போய் அதை பெறுவதற்கான வழியை நம்ம பார்த்து பெறணும். அந்த நிதி முழுவதும் நம்ம பெற்று நம்ம மாநிலத்துக்கு முன்னேற்றத்துக்கு நம்ம செலவு பண்ண நம்ம பார்க்கணும். முன்னாடியெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நிதி உதவி வரும்னா எல்லாருக்கும் சென்ட்ரல் மகிழ்ச்சியாக இருப்போம். இப்போ அது கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதே சூழ்நிலை நீடிச்சுன்னா மக்கள் எப்படி பொதுப்பெடுப்பாங்க கொந்தளிப்பாங்கிறது போக போகத்தான் தெரியும். நிதி பகிர்வில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக ஒரு தரப்பினர் பல்வேறு அம்சங்களை பட்டியலிட்டு சுட்டிக்காட்டுகின்றனர். அதே சமயம் மாநில அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செல்ல வேண்டும் என்ற குரலும் வலுக்கிறது. 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.